சார்? பிஎம் என்ன சொன்னாரு சார்? சார் பிரஸ் மீட் பண்ணுங்க சார். சார் ஹலோ, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதன்முறையாக டெல்லி சென்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்துள்ளார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். இந்த சந்திப்பின் போது தமிழ்நாட்டின் முக்கிய கோரிக்கைகள் சிலவற்றை அவர் முன்வைத்திருந்தாலும் அண்ணா முதல் மு.க.ஸ்டாலின் வரை தமிழக முன்னாள் முதலமைச்சர்கள் டெல்லியில் கடைபிடித்து வந்த ஒரு முக்கிய மரபை தற்போதைய முதலமைச்சர் தவிர்த்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாத பொருளாக மாறியிருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் கடந்த மே 10ஆம் தேதி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார் ஜோசப் விஜய். இந்நிலையில் பதவியேற்ற பின் தற்போது அவர் டெல்லிக்கு தனி விமானம் மூலம் அரசுமுறை பயணம் மேற்கொண்டார். டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து பேசினார். சுமார் 10 நிமிடங்கள் மட்டுமே நீட்டித்த இந்த சந்திப்பில் தமிழகம் சார்ந்த 4 முக்கிய கோரிக்கைகளை பிரதமரிடம் முதலமைச்சர் விஜய் முன்வைத்துள்ளார். குறிப்பாக அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடுவது, மேகதாது அணை விவகாரம், வான்வழி அமைப்பு மையத்தை தமிழ்நாட்டில் அமைப்பது மற்றும் தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி சிறைப்பிடிக்கப்படும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அவர் பிரதமரிடம் அளித்தார். இருப்பினும் இந்த டெல்லி பயணத்தில் ஒரு முக்கிய விஷயம் அரசியல் அரங்கில் உற்று நோக்கப்படுகிறது. வழக்கமாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் டெல்லி சென்று பிரதமரை சந்தித்த பிறகு அங்குள்ள செய்தியாளர்களை சந்தித்து சந்திப்பின் விவரங்களையும் தமிழகத்தின் கோரிக்கைகளையும் விளக்குவது பல தசாப்தங்களாக தொடரும் ஒரு மரபாகும். பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி முதல் மு.க.ஸ்டாலின் வரை அனைத்து முதலமைச்சர்களும் இந்த மரபை கண்டிப்புடன் கடைபிடித்து வந்தனர். ஆனால் பிரதமர் உடனான சந்திப்பிற்கு பிறகு முதலமைச்சர் விஜய் செய்தியாளர்களை சந்திக்காமலேயே சென்னைக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். செய்தியாளர்களை சந்திப்பதை தவிர்த்த முதலமைச்சர் விஜயின் இந்த நடவடிக்கை தற்போது சமூக வலைதளங்களிலும் அரசியல் தளங்களிலும் பேசுபொருளாக மாறியுள்ளது. விஜய் எப்போதுதான் செய்தியாளர்களை சந்திப்பார் என்பதே தமிழக மக்கள் பெரும்பாலானோரின் கேள்வியாக இருக்கிறது.